إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புதிய ஹிஜ்ரி வருடம் ஒன்றின் முதலாவது மாதத்தின் ஆரம்ப பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய வருடமாக கணிக்கப்படக்கூடிய இந்த ஹிஜ்ரி வருடங்களில் 1438 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப பகுதியிலே நாம் இருக்கின்றோம். அண்மைய சில நாட்களாக முஹர்ரம் மாதத்தை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி, இன்னும் பல விடயங்களை பற்றி நாங்கள் ஹுத்பாக்களிலும் பயான்களிலும் கேட்டிருப்போம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் ஆரம்பமாகிவிட்டால் ஒருபுறத்தில் வாழ்த்துக்களை பரிமாறுவது என்றும் கொண்டாட்டங்களை கொண்டாடுவது என்றும், இன்னும் அந்த முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா தினத்தை கிட்டத்தட்ட பெருநாளை போன்று அதை அமர்க்களப்படுத்துவதையும் நாங்கள் ஒரு சாராரிடம் காணுகின்றோம். எமது சமூகத்தில் அந்த பழக்கங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு புறத்தில் நாம் பார்க்கின்றோம், சில பேர் நபி காட்டித்தராத, இஸ்லாம் சொல்லாத நூதனமான அனுஷ்டானங்களை எல்லாம் இந்த முஹர்ரமின் 10ஆம் நாளில், குறிப்பாக ஆஷுராவில் வைத்து கொண்டு அவைகளை இபாதத்துகளாக செய்வதை பார்க்கின்றோம். அது மட்டும் அல்ல, ஒரு சாரார் ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிக மோசமான வழிகட்ட பிரிவாகிய அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளை மிகப்பெரிய ஒரு துக்க நாளாக அனுஷ்டித்து கொண்டு அதிலே உலகமே பார்த்திருக்க முஸ்லிம்கள் தலை குனியும் அளவுக்கு மிக மோசமான, மிக அசிங்கமான துக்கத்துக்கான அடையாளங்கள் என்று துக்கத்தை வெளிப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் பல நிகழ்ச்சிகள் செய்வதையும் நாங்கள் அறிகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, புனித மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதம் உண்மையில் மகத்துவம் மிக்க மாதங்களில் ஒன்று. அதிலே நோன்பிருப்பது ரமலானுக்கு அடுத்து நோன்பு பிடிப்பதற்கு மிகச் சிறந்த மாதமாக அந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்படி அந்த மாதத்தில் குறிப்பாக ஆஷூரா தினத்தை பெருநாளாக எடுத்துக்கொள்வதோ அல்லது துக்க தினமாக எடுத்துக்கொள்வதோ இரண்டுமே நபி அவர்கள் காட்டித்தராததாக
இஸ்லாம் சொல்லித்தராத விடயங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரத்திலே வரக்கூடிய ஆஷூரா தினம் இருக்கின்றதே, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டதாக நடந்ததாக சொல்லப்படும் முக்கிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எமது இஸ்லாமிய வரலாறிலும் கூட இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியின் பின்னணியிலே இன்று வரைக்கும் கூட நிற்காத பல ஃபித்னாக்கள், பல குழப்பங்கள், நிறைய இஸ்லாத்தில் இல்லாத விடயங்கள் இஸ்லாத்துக்குள் புகுத்தப்பட்டு இஸ்லாம் அல்லாத விடயங்கள் இஸ்லாமாக காட்டப்பட்டு இப்படியெல்லாம் மோசப்படுத்தப்படக்கூடிய, தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவமும் அந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளில் நடந்திருக்கின்றது. அதுதான் கர்பலா சம்பவமாகும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் சிறப்பான ஒரு மாதம். அதில் 10ஆம் நாளும் மிகச் சிறப்பான ஒரு நாள்தான். ஆனால் அதில் சுன்னாவுடைய வழிகாட்டல்கள், நபியுடைய வழிகாட்டல்கள் எல்லாம் ஒரு புறத்தில் இருக்க, ஒரு கூட்டம் அதை பெருநாளாக கௌமுன் இத்தகதூஹு யௌம மஅ்தமின் வ கௌமுன் இத்தகதூஹு யௌம ஈதின். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, அந்த 10வது நாளை ஆஷூரா தினத்தை ஒரு கூட்டம் துக்க தினமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் ஒரு கூட்டம் அதை பெருநாளாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். இரண்டுமே பிழையானது என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் ஆரம்பமாகும் பொழுது அங்குமிங்கும் ஊடகங்களிலே, தொலைக்காட்சியிலே, பத்திரிகைகளிலே, இன்னும் பல வழிகளிலே நாங்கள் அறிகின்றோம். கர்பலா நினைவு நிகழ்ச்சி என்ற நிகழ்ச்சி பல இடங்களில் நடைபெறுகின்றது. குறிப்பாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பல நாடுகளிலே கர்பலா தினத்தின் நினைவு நிகழ்ச்சி என்று பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதுடனே ஷியாக்கள் குறிப்பாக அவர்கள்தான் அந்த நாளை வைத்துக்கொண்டு அவர்கள் துக்கம் அனுஷ்டிப்பதாக சொல்லிக்கொண்டு மிக மிக மோசமான, பார்க்க அருவருப்பான, அநியாயமான காரியங்களிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டு இருப்பது நாம் அறிந்ததுதான். நாம் முஹர்ரம் வந்துவிட்டால் அந்த நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்போ அல்லது அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான தகவல்கள் அல்லது அந்த நிகழ்ச்சிகளின் காணொளிகள் என்றெல்லாம் பல விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் கேட்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கர்பலாவை மையமாக வைத்து இந்த ஷியாக்களின் இந்த பித்தலாட்டம் இருக்கின்றதே, இவர்களுடைய இந்த செயல் இருக்கின்றதே, ஒரு காலம் இருந்தது. உலகத்தில் எமது நாட்டுக்கு தூரமான பல நாடுகளில் தான் இது நடக்கின்றது. ஏதோ மீடியாவில் பார்க்கின்றோம், பத்திரிகைகளில் வாசிக்கின்றோம், அத்துடன் முடிந்துவிட்ட நிலைமையில் ஒரு காலத்தில் இது இருந்தது. குறிப்பாக ஈராக்கிலே, அத்துடன் ஈரானிலே, அது மட்டுமல்ல இந்தியா, பாகிஸ்தான் போன்ற ஷியாக்கள் இருக்கும் ஊர்களிலும் அது நடந்து வந்தது. அது எமது நாட்டுக்கு வெளியிலாக இருந்ததுதான் ஒரு காலம். ஆனால் இப்பொழுது இதை இலேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. அண்மைய சில வருடங்களாக எமது நாட்டில் கூட ஷியாக்களுடைய பிரச்சாரம், அவர்களுடைய பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்பட்டு எமது நாட்டின் கிழக்கு பகுதியில் சென்ற ஓரிரண்டு வருடங்களாக ஆஷூரா தினத்தன்று எப்படி ஷியாக்கள் தன்னை வெட்டி கொண்டு, தன்னையே கூறிய ஆயுதங்களினால் குத்தி கொண்டு, சங்கிலிகளினால் தன்னைத்தானே அடித்து இரத்தம் வலிய வலிய காயப்படுத்தி கொண்டு இந்த கர்பலா நிகழ்ச்சிக்கு துக்கம் அனுஷ்டிப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்களோ, அந்த செயல், அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் கூட கிட்டத்தட்ட ஓரளவாக எமது நாட்டின் சில பகுதிகளில் கூட நடக்க ஆரம்பித்து விட்டன என்பதுதான் மிக ஆபத்தானது. இந்த சூழலிலே இப்படியெல்லாம் ஷியா பிரச்சாரத்தின் தீவிரம் எமது காலுக்குள்ளேயே வந்துவிட்ட, எமக்கு அருகாமையிலே வந்துவிட்ட இந்த நிலைமையில் இதில் ஏமாறி போய் அவர்களுடைய பணத்துக்கு சோரம் போய் அகீதாவிலே மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய எமது சகோதரர்களையே நாம் காணும் இந்த நிலையில் இது போன்ற விடயங்களை பற்றிய தெளிவு எமக்கு தேவை என்று நான் நினைக்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில பேர் நினைக்கலாம், இந்த ஷியாக்கள் கர்பலா நிகழ்ச்சியை வைத்து அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரர் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்குத்தானே இவர்கள் கவலைப்படுகின்றார்கள். அந்த விதத்தில் பார்த்தால் இவர்களின் பக்கம் நியாயம் இருக்கின்றதே என்று கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது இருக்கின்றதே, அதற்காக ஷியாக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு முஸ்லிமுமே கவலைப்படுவார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை ஷியாக்கள்
கையாளும் விதமும், அதை அவர்கள் ஏன் இவ்வளவு பெரிதுபடுத்துகின்றார்கள், அதன் உள்நோக்கங்கள் என்ன என்பதும் தான் மிகவுமே பாரதூரமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கர்பலா சம்பவத்தில் என்ன நடந்தது, உண்மையான வரலாறு என்ன என்பதை ஓரளவு சுருக்கமாக ஒரு சில நிமிடங்களுக்கு நாங்கள் மீட்டி பார்ப்போம். கர்பலா சம்பவத்தின் மூல வேர்களிலிருந்து, அதற்கு காரணமாக இருந்த ஆரம்ப காரணங்களிலிருந்தே விரிவாக பேசுவது என்பது நீண்ட வரலாக இருந்தாலும் கூட அதை சுருக்கமாக நாங்கள் இங்கு பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அடிக்கொரு முறை நாங்கள் கேட்கக்கூடிய இந்த கர்பலா என்பது என்ன என்றால், இது ஈராக் நாட்டின் மத்திய பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கின்றது. பகதாதுக்கு தென்மேற்காக 105 கிலோமீட்டர் தூரத்திலே யூப்ரட்டிஸ் நதி இருக்கின்றது. அந்த நதியின் மேற்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த கர்பலா என்கிற ஊர். ஈராக்கிலே இருக்கும் இந்த கர்பலா என்கிற ஊரில் வைத்துத்தான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளினால் கொல்லப்பட்டார்கள். அதனால் இது கர்பலா யுத்தம் என்றும் கர்பலா சம்பவம் என்றும் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதன் பின்னணி என்னவென்றால், ஹிஜ்ரி 61ஆம் நடந்த இந்த சம்பவம் இருக்கின்றதே, இதற்கான அடிப்படை காரணங்கள், ஆரம்ப காரணங்கள் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 25-20க்கு முன்னாலேயே ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் பிற்காலம் இருக்கின்றதே, அந்த ஹிஜ்ரி 25க்கு பிற்காலம், அந்த காலத்திலேயே ஃபித்னாக்கள் ஆரம்பமாகிவிட்டன. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு எதிராக சில பேர் அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலையை தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகள், பிரிவினைகள் இன்று வரைக்கும் இஸ்லாமிய உம்மாவை களங்கப்படுத்தக்கூடியதாக, இஸ்லாமிய உம்மாவை பல கூறுகளாக பிரிக்கக்கூடியதாக, இன்றும் கூட முடியாத பல பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் அது காரணமாக அமைந்துவிட்டது. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய கொலைக்கு பின்னால் ஆட்சிக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கிலே இருக்கும் கூஃபா நகரத்தை தலைநகரமாக கொண்டு அதை தலைநகரமாக அமைத்து அங்கிருந்துதான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அலி ரதியல்லாஹு அவருடைய காலத்திலே சிஃபீன், ஜமல் போன்ற துக்ககரமான சில யுத்தங்கள் நடந்தன. அந்த யுத்தங்களின் பின்னணியிலே அலி ரதியல்லாஹு அவர்களுடன் முரண்பட்டு கொண்டு பிரதானமாக ஈராக் வாசிகள், கூஃபா வாசிகளை கொண்ட ஹவாரிஜுகள் என்ற மிக வன்மையான மோசமான ஒரு பிரிவினர் உருவாகினார்கள். அந்த ஹவாரிஜுகளை சேர்ந்த, அந்த கூஃபாவினை சேர்ந்த ஹவாரிஜ் சிந்தனையுள்ள ஒருவனாலேயே ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னாலே சிரியாவிலே டமஸ்கஸ் பகுதி, சிரியாவின் மொழிப்பகுதிக்கும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். இங்கு கூஃபாவை மையமாக வைத்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். இந்த கூஃபாவிலே இருப்பவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாகிய ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்துகின்றார்கள். ஹலீஃபாவாக அவர்களுக்கு பைஅத் செய்கின்றார்கள். இந்த கூஃபாவையும் கூஃபாவை சூழ உள்ள இடங்களிலே இருப்பவர்களும் ஹசன் அவர்களை தலைவராக, ஜனாதிபதியாக அவர்கள் நியமிக்க பைஅத் செய்ய ஷாமிலே டமஸ்கஸை தலைநகரமாக கொண்டு இயங்கிய முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷாம் தேசத்தை சேர்ந்தவர்களும் அதை சூழ உள்ளவர்களும் ஹலீஃபாவாக பைஅத் செய்கின்றார்கள். இஸ்லாமிய வரலாறிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு 2 ஹலீஃபாக்கள் 2 பிரதேசங்களிலே பைஅத் செய்யப்பட்ட துக்கமான, கிட்டத்தட்ட ஒரு சிக்கலான நிலைமை உருவாகின்றது. இப்படி ஒரு நிலைமை உருவாகி சில சிக்கல்கள் வரும் பொழுது ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருந்தன்மையுடன், கனவான் தனத்துடன் 2 ஹலீஃபாக்கள் இருப்பது சரிவராது என்று அவர்களாகவே முன்வந்து ஆட்சியிலிருந்து கீழிறங்கி தனது பதவியை விட்டு கொடுத்து சில நிபந்தனைகளின் அடிப்படையிலே முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனது பதவியை விட்டு கொடுக்கின்றார்கள். 41ஆம் ஆண்டு ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியிலிருந்து தானாகவே கீழிறங்கி தனது பதவியை முஆவியாவுக்கு விட்டு கொடுத்த அந்த வருடத்தில் இருந்து முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கும் சட்ட ரீதியிலான முழு சாம்ராஜ்யத்துக்குமான ஹலீஃபாவாக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்படுகின்றார்கள்.
அன்று 41ஆம் ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 20 வருடம் முஆவியாவுடைய ஆட்சி நீடிக்கின்றது. முஆவியாவுடைய ஆட்சியுடைய பிற்பகுதியிலே அவர் ஒரு வேலையை செய்ய துவங்குகின்றார். ஒரு யோசனை அவருக்கு வருகின்றது. அவருடைய மகன் யசீத் என்பவரை தனக்கு பின்னால் ஆட்சிக்குரியவராக, தனது மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளராக தனது மகனை நியமிப்பது என்று முஆவியா உயிருடன் இருக்கும் பொழுதே, அதுவும் மரணத்தருவாய் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னாலேயே, தனது 20 வருட ஆட்சியில் 10 வருடங்கள் கழிந்த பின்னாலேயே ஆரம்பித்து விடுகின்றார். யசீதுக்கு அடுத்த ஆட்சிக்கான யசீதுக்கான பைஅத்தை மக்களிடம் வாங்க வேண்டும் என்று. இந்த நேரத்திலே இந்த முஆவியாவுடைய முடிவு, அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முடிவுக்கு சில நியாயங்கள் இருக்கலாம், நியாயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட சிலர் இதை பிழையாக பார்த்தார்கள். இது தனக்கு பின்னால் தனது மகன் என்று ஆட்சிக்கொருவரை நியமிப்பது என்பது இஸ்லாமிய வரலாறில் முதலாவதாக ஒருவர் உயிருடன் இருக்கும் பொழுது தனக்கு அடுத்ததாக தனது வில்லை என்ற நியமனத்தை வழங்கிய முதலாவது நிகழ்ச்சியாக இருந்தது. எனவே இது பிரச்சனையை கொண்டு வந்தது, கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தியது. குடியாட்சி என்பது இல்லாமல் போய் முடியாட்சி என்று வந்துவிடும், மன்னராட்சி வந்துவிடும். அது ரோமர்கள் கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி முறை, எமது வரலாறில் அப்படி கிடையாது என்ற பின்னணியில் பலர் இதை எதிர்த்தார்கள். குறிப்பாக இந்த முஆவியாவுடைய இந்த முடிவு இருக்கின்றது. இந்த முடிவின் பின்னணியில் தான் கர்பலா என்ற அந்த துக்கமான சம்பவம் நடைபெற்றது. 60ஆம் ஆண்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததன் பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பிரதான நகரங்கள் இருக்கின்றனவே, சிரியாவில், அதே போன்று ஈராக்கில், அதே போன்று ஹிஜாஸ் என்று சொல்லப்படக்கூடிய மக்கா மதீனா போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய இந்த எல்லா பிரதேசங்களில் உள்ளவர்களும் யசீதுக்கு ஹலீஃபாவாக நியமனத்தை கொடுத்து அவர்களுக்கு பைஅத் செய்கின்றார்கள். எனவே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் எல்லா ஊர்களிலும் எல்லோருமே கிட்டத்தட்ட யசீதுக்கு பைஅத்தை வழங்கிவிட்டார்கள். சட்ட ரீதியில் யசீதுடைய ஆட்சி நிரூபணமாகின்றது. ஆனாலும் கூட மதீனாவில் இருந்த சில முக்கியமான பெரிய சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்களின் மகன்மார்கள் யசீதுக்கு பைஅத்து வழங்குவதற்கு பின்வாங்கினார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். எனவே முக்கியமாக அப்பாஸ், உமர், ஜுபைர் போன்ற ரலியல்லாஹு அன்ஹும் முக்கியமான சஹாபாக்களின் மகன்மார்கள் மட்டுமல்ல, குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளையாகிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த யசீதுக்கு பைஅத்து வழங்குவதற்கு முன்வரவில்லை. அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். இப்பொழுது ஒரு சிக்கலான ஒரு சூழல் உருவாகின்றது. அங்கே டமஸ்கஸை தலைநகரமாக வைத்து ஆட்சி செலுத்தக்கூடிய யசீத் என்ன முடிவெடுக்கின்றார் என்றால், இவர்கள் முக்கியமானவர்கள், இவர்கள் பைஅத்து கொடுக்காமல் இருப்பதில் பல சிக்கல்கள் வரலாம் என்று நினைத்து யசீத் முடிவெடுக்கின்றார், எப்படியாவது இவர்களிடமிருந்து பைஅத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதற்கான முயற்சியாக மதீனாவில் தனது கவர்னராக இருந்தவர் மூலமாக மதீனாவில் இருக்கும் இந்த முக்கியமான சஹாபாக்களிடம் தனக்கு பைஅத்தை பெறும்படி சொல்ல, அதிலே ஒரு சிலர் நிலைமையை உணர்ந்து எல்லா பிரதேசங்களிலும் எல்லா முக்கியமான நகரங்களிலும் முஸ்லிம்கள் பைஅத்து வழங்கிவிட்டார்கள், நாம் மாத்திரம் பின்வாங்குவது நல்லதல்ல என்று பொது உம்மத்தின் நன்மையை கருதி, ஒற்றுமையை அவர்கள் கருதி பைஅத்து வழங்கினார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் பைஅத்தை வழங்கிவிட்டார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஅத்து கொடுக்காமல் மதீனாவில் தொடர்ந்து இருந்தால் தனக்கு இதற்கு மேல் நெருக்கடிகள் வரலாம் என்று நினைத்து மதீனாவிலிருந்து தனது குடும்பத்தவர்கள், மனைவி, பிள்ளைகள், நெருங்கிய உறவினர்கள் என்ற அனைவரையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு போய்விடுகின்றார்கள். மக்கா பாதுகாப்பான ஒரு ஊர், அது புனிதமான ஊர். அங்கே கஅபா மஸ்ஜித் ஹராம் இருக்கின்றது. அங்கே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு போனதன் பின்னாலே மக்காவில் வைத்து அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் கூஃபாவாசிகள் தொடர்பு வைக்கின்றார்கள். பல பேர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட கடிதங்கள் கூஃபாவிலிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகின்றது. நீங்கள் யசீதுக்கு பைஅத் செய்ய வேண்டாம், நீங்கள் எமது ஊருக்கு வாருங்கள், நாங்கள் உங்களை ஹலீஃபாவாக பைஅத் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆர்வமூட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி கூஃபா வாசிகள் இவர்களுடன் தொடர்பு வைக்க, தொடர்ந்து அவர்களுடைய தொடர்பு, அவர்களுடைய கடிதங்கள் மேலும் மேலும் வரும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனதிலே கூஃபாவுக்கு நாம் செல்வோம் என்ற எண்ணம் வருகின்றது.
எதற்கும் நாங்கள் கூஃபாவுக்கு செல்வதற்கு முன்னாலே கூஃபாவாசிகள் சொல்லுகின்றார்களே வரும்படி அங்கு போனால் நிலைமை எனக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக அமையுமா என்பதை முதலில் ஒருவரை அனுப்பி பார்க்கலாம் என்று தனது நெருங்கிய உறவு அலி ரதியல்லாஹு அவர்களுடைய சகோதரனின் மகனாகிய முஸ்லிம் இப்னு அகீல் என்ற தனது நெருங்கிய உறவினராகிய தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவுக்கு அனுப்புகின்றார்கள். நிலைமையை நேரடியாக சென்று பார்த்து எனக்கு தகவலை தா, நீ தரும் தகவலை வைத்து அடுத்த நடவடிக்கைக்கு போகலாம் என்று ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் முஸ்லிம் இப்னு அகீலை அனுப்ப அவர் கூஃபாவுக்கு சென்று கூஃபாவிலே இருக்கும் இந்த ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாளர்களுடன் தொடர்பு வைத்து அவர்களுடன் பேசி அங்கிருந்து சாதகமான சூழல் இருப்பதாக உணர்ந்து ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள். நீங்கள் வரலாம், இங்கு நிலைமை உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது என்று. இந்த செய்தி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பப்பட்டதன் பின்னாலே கூஃபாவுக்கு கவர்னராக இருந்த யசீதுடைய கவர்னர் இந்த முஸ்லிம் ரதியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு எதிராக செயல்படுகின்றார், கூஃபாவாசிகளை ஆட்சியாளருக்கு எதிராக தூண்டுகிறார் என்ற குற்றச்சாட்டிலே முஸ்லிம் ரதியல்லாஹு அவர்களை தேடி பிடித்து அவர்களை கொலை செய்து விடுகின்றார். அந்த கூஃபாவுக்கு கவர்னராக இருந்தவர். இந்த செய்தி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. மக்காவிலே இருந்த ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவாசிகள் திரும்ப திரும்ப ஆசையூட்டி திரும்ப அவர்கள் வாக்குகளை கொடுத்து திரும்ப கடிதங்களை அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தியதன் காரணமாக ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் மக்காவில் இருந்து கூஃபாவுக்கு செல்வதாக. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது குடும்பம் சகிதம் கூஃபாவுக்கு செல்வதாக முடிவெடுத்த நேரத்திலே மூத்த சஹாபாக்களின் பிள்ளைகளாகிய பிற்காலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக அறியப்பட்டவர்களாகிய முக்கியமான பலர் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள், திரும்ப கேட்டுக்கொண்டார்கள், நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம் என்று. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல முறை சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்களும் திரும்ப சொன்னார்கள், போக வேண்டாம், அவர்களை நம்பி நீங்கள் இந்த களத்திலே இறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சில பேர் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள், கூஃபாவாசிகளை நம்பித்தான் போகின்றீர்களா? அதே கூஃபாவாசிகள் தான் உங்கள் தந்தையை கொண்டவர்கள். அலி ரதியல்லாஹு அவர்களை கொண்டது அந்த கூஃபாவாசிகளை சேர்ந்த ஒரு ஹாரிஜி சிந்தனை உள்ளவன் தான். உங்களுடைய சகோதரன் ஹசன் அவர்களை கூட நஞ்சூட்டி கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த நம்பிக்கையின்படி நஞ்சூட்டியவர்களும் அந்த கூஃபாவாசிகள் தான். இப்படி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், உங்களது தந்தைக்கும் சகோதரனுக்கும் துரோகம் செய்தவர்களை நம்பி நீங்கள் போக வேண்டாம் என்று இவர்கள் பல முறை சொல்லியும் கூட அல்லாஹ்வின் ஏற்பாடு நடக்க இருந்த ஒன்று. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் யாருடைய உபதேசத்துக்கும் செவிமடுக்காமல் இவர்களுடைய யாருடைய எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் தான் போவது என்ற உறுதியான முடிவிலேயே இருந்து சென்று விடுகின்றார்கள். வரலாறை நன்றாக நாங்கள் பார்த்தால் அந்த ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்களே, உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதரின் பேரப்பிள்ளை, நபி அவர்கள் மிக விரும்பிய ஒரு பிள்ளை, நல்ல இபாதத்தாளியாக இருந்தார்கள், நல்ல ஒரு வணக்கவாளியாக, அதே நேரத்தில் துணிச்சலும் தைரியமும் வீரமும் உள்ளவர்களாக. அலியின் பிள்ளை அல்லவா, அருமை நபியின் பேரன் அல்லவா, அவரிடம் வீரம் இருக்காமல் இருக்க முடியாது, நல்ல அறிவு உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இந்த விடயத்திலே அவர்கள் ஒரு ஆய்வை செய்து அவர்கள் எடுத்த முடிவில் சில கருத்துக்களை எடுத்தார்கள். ஆனால் வரலாறை பார்த்தால் பெரும்பாலும் அவர்கள் எடுத்த முடிவு சரியாக அமையவில்லை என்றுதான் நினைக்கின்றது. அவர்கள் பார்த்தார்கள், யசீதுடைய ஆட்சி முறையானது அல்ல என்று நினைத்தார்கள். அதே போன்று யசீதுடைய ஆட்சியிலே சில அநியாயங்கள் நடந்தன, அந்த அநியாயங்களை நிறுத்த வேண்டும் என்றும் நினைத்தார்கள். இப்படி சில காரணங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அவசரப்பட்டார்கள் என்றுதான் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க தோன்றுகின்றது. பின்னால் நடந்த சம்பவங்களை பார்த்தால் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தனது குடும்பத்தை எடுத்துக்கொண்டு கூஃபாவை நோக்கி அவர்கள் போகும் பொழுது கூஃபாவில் இருக்கும் கவர்னருக்கு செய்தி கிடைக்கின்றது, மக்காவிலிருந்து ஹுசைன் வருகின்றார் என்று. கூஃபாவில் கவர்னராக அப்பொழுது இருந்தவர் கொஞ்சம் மிதவாத போக்குள்ளவர், கொஞ்சம் அமைதியாக பணியாற்றுபவர். அவர் ஹுசைனுடைய விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாகத்தான் ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டார். ஆனாலும் கூஃபாவாசிகளில் ஒரு சாரார் யசீதுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யசீதை தூண்டி
கடும் போக்குள்ள ஒரு கவர்னரை நியமிக்க சொல்லி தூண்டினார்கள். இப்படி உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் நடக்கின்றது, உங்களுக்கு எதிராக மக்கள் தூண்டப்படுகின்றார்கள். எனவே இந்த புரட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றிருந்தால் கடுமையாக நடக்கக்கூடிய கடும் போக்குடைய ஒருவரை நியமிக்கும்படி சொல்ல உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்ற ஒரு புதிய கவர்னரை யசீத் நியமித்து விடுகின்றார். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிதாபமாக கர்பலாவிலே கொல்லப்பட்டதற்கு நாம் நன்றாக வரலாறை பார்த்தால் யசீத் இப்னு முஆவியா இருக்கின்றாரே, முஆவியாவுடைய மகன் யசீத், அவருடைய ஆட்சியில் சில குறைகள் விமர்சனங்கள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு நேரடியாக யசீதுடைய பங்களிப்போ யசீதுடைய கட்டளையோ இருக்கவில்லை. வரலாறை நாங்கள் நன்றாக பார்த்தால் யசீத் அடிப்படையில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதை விரும்பவும் இல்லை. யசீத் விரும்பியது எப்படியாவது சமாளித்து அவருடைய சம்மதத்தை தனது ஆட்சிக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான். ஆனால் இந்த கடும் போக்குள்ள புதிதாக நியமிக்கப்பட்ட கூஃபாவின் கவர்னரும் இன்னும் சிலரும் சேர்ந்து அவர்களின் செயல்பாட்டின் காரணமாக வரலாறில் மிகவுமே துக்கமான அந்த சம்பவம் நடந்து முடிந்து விட்டது. இடைவெளியிலே ஹுசைனுக்கு கேள்விப்படுகின்றது ரலியல்லாஹு அன்ஹு தன்னால் அனுப்பப்பட்ட தனது சகோதரன் முஸ்லிம் கூஃபாவிலே கொல்லப்பட்டு விட்டார், கூஃபாவில் தனக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லிக் கொண்டவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள், அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி இடையில் கிடைக்கின்றது. உண்மையில் போய்த்தான் ஆகுவேன் என்று புறப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடையில் இந்த செய்தி கிடைத்தவுடன் திரும்பி போகலாமா என்று கூட நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடன் இருந்த முஸ்லிமுடைய சகோதரர்கள் அந்த கொலைக்கு பழி வாங்க வேண்டும், திரும்ப முடியாது, எப்படியும் முன்னே போவோம் என்று இவர்களுக்கு அவர்கள் அடம் பிடிக்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு இன்னும் முன்னால் செல்லுகின்றார்கள். இவர்கள் வந்த செய்தி கேள்விப்பட கூஃபாவிலிருந்து ஒரு படை வருகின்றது. அந்த படை இவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடக்கின்றது. கடைசி கட்டத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு யசீதுக்கு நான் பைஅத் வழங்குவேன், ஆனால் கூஃபாவில் வந்து வழங்க மாட்டேன், நான் டமஸ்கஸ்க்கு போய் யசீதை நேரடியாக சந்தித்து நான் பைஅத் வழங்குவதற்கு தயார் என்று கூட சொன்னார்கள். ஆனாலும் கூஃபா கவர்னர் நடத்திய ஆலோசனையின் போது ஷிம்ர் இப்னு தில் ஜௌஷன் என்று சொல்பவன், இவன் தான் கர்பலா யுத்தத்தின் போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அவர்களுடைய கழுத்தை வேறாக வெட்டி எடுத்தவன், இவன் பிடிவாதமாக இருந்தான். முடியாது, டமஸ்கஸ்க்கு அவர் போக முடியாது, அவர் கூஃபாவுக்கு வந்து கூஃபா கவர்னர் முன்னிலையில் தான் பைஅத் வழங்க வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்க உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதும் அந்த முடிவை எடுக்க அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் இடத்துக்கு படை வருகின்றது. இப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யுத்தத்தை முகம் கொடுப்பதை தவிர வேறு வழியே இருக்கவில்லை. கர்பலாவுக்கு சரியாக சொன்னால் யுத்தம் என்று சொல்ல முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். 4000 என்று நினைக்கின்றேன், 4000க்கும் மேற்பட்ட அவர்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட படையுடன் 100 பேருக்கும் குறைவான தனது குடும்பத்தார்கள் மாத்திரம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து செல்லும் பொழுது பெரிய போருக்கான தயாருடன் செல்லவில்லை. 100 பேருக்கும் குறைவானவர்கள் இருந்தார்கள். அதிலே பெண்கள், சிறு பிள்ளைகள் என்று அவர்களுடைய குடும்பத்தார்கள் மட்டும் தான் இருந்தார்கள். கூஃபா வாசிகள் வழங்கிய வாக்குகளை மாத்திரமே நம்பித்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட அந்த படையில் கூட முழுக்க இருந்தது அந்த கூஃபா வாசிகள் தான். கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் யுத்தம் ஆரம்பமாகின்றது. கர்பலா என்ற இடத்தில் வைத்து அந்த வந்த படையினர் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் தான். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் தண்ணீரை தடை செய்தார்கள். கடைசியில் முடியாமல் போருக்கு தயாராகி போரில் ஈடுபட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில மணித்தியாலத்திலேயே 70க்கும் மேற்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அவர்களது நெருங்கிய உறவினர்கள் பலரும் கர்பலாவிலே கொல்லப்பட்டார்கள். அன்றைய உலகத்தில் அன்று பூமியில் வாழ்ந்த நபியின் குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான மிகச் சிறந்த மனிதர்கள் பல பேர் கர்பலாவில் கொல்லப்பட்டார்கள் என்பது உண்மைதான். அந்த சம்பவத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரே ஒரு மகன், சுகவீனம் முட்டிருந்த மகன் தப்பினார். இன்னும் சில பெண்கள் தப்பினார்கள். அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷூரா தினத்தன்று அந்த கர்பலாவிலே கொல்லப்படுகின்றார்கள். மதிப்பு
மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் இந்த சம்பவத்தை வைத்து நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே நான் சொன்னதை போன்று ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது எல்லோருக்குமே கவலையான ஒரு சம்பவம் தான், இல்லை என்று இல்லை. ஆனால் அதை ஷியாக்கள் கையில் எடுத்துக் கொண்டது வேறு விதமாக. அவர்கள் இதை துக்கமாக அனுஷ்டிப்பது கூட எல்லை மீறித்தான் அனுஷ்டிக்கின்றார்கள். அதே நேரத்தில் இதற்கு பின்னால் அவர்களுடைய நோக்கங்கள் கூட வித்தியாசமானதாகத்தான் இருக்கின்றது. துக்கம் என்று வந்தாலும் கூட, அந்த துக்கத்தை அனுஷ்டிப்பது என்று பார்த்தாலும் கூட, அந்த விடயத்தில் மார்க்கம் காட்டித்தந்த வழிமுறைகள் இருக்கின்றன. துக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது இப்படி நடக்கக்கூடாது என்ற நபி அவர்கள் வன்மையாக கண்டித்த முறைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஷியாக்கள் அப்படியல்ல இந்த துக்கத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் குடும்பம், அதற்காக கவலைப்பட்டு நாங்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், அதனால் கவலைப்படுகின்றோம் என்று சொன்னாலும் கூட, அந்த நபியுடைய குடும்பத்தை சேர்ந்த இன்னும் பலரும் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்காக இவர்கள் கவலைப்படுவது கிடையாது. இந்த ஹுசைனுடைய தந்தையாகிய அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்ட தினத்தை இப்படி ஒரு துக்க தினமாக கொண்டாடுவது கிடையாது. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட தினத்தை அப்படி கொண்டாடுவது கிடையாது. அநியாயமாக கொல்லப்பட்டதனால் தான் துக்கம் படுகின்றோம் என்று சொன்னால், அப்படி பார்த்தால் கூட தொழுகைக்கு குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது உஸ்மான் கொல்லப்பட்டார்கள், தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். யாருமே இப்படி துக்கங்களை கொண்டாடவில்லை. அந்த துக்கத்தில் கூட நாங்கள் பார்க்கின்றோம், ஆரம்பத்தில் ஷியாக்களிடம் இப்படி ஒரு பழக்கம் இருக்கவில்லை. ஆரம்ப ஷியாக்களிடம் இப்படி ஆஷூரா தினத்திலே இப்படி துக்கம் கொண்டாடுவது என்ற பழக்கம் இருக்கவில்லை. அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் முஃப்தார் ஸகஃபி என்ற தீவிர ஷியாவாதி ஒருவன் இருந்தான். அவன் தான் ஆரம்பத்திலே ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட தினத்தில் வீட்டிலே இடமொதுக்கி தனது வீட்டிலே ஒப்பாரி வைத்து அழக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினான். அது கூட பெரிய அளவில் போகவில்லை. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு கால பிரிவில் தான் ஷியாக்களிடத்திலே கர்பலா தினமான இந்த ஆஷூரா தினத்திலே கன்னத்தில் அடித்துக்கொண்டு தனது உடைகளை பீத்துக் கொண்டு மட்டுமல்ல, கூறிய ஆயுதங்களினால் தன்னைத்தானே குத்திக் கொண்டு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு, அந்த கொலைக்கு கவலையாக, அவர்கள் வெட்டப்பட்டதற்கு கவலையாக தன்னைத்தானே வெட்டி இரத்தம் ஓட்டிக் கொள்வதை பார்க்கின்றோம். எந்த அளவு என்றால், எந்த அளவு இவர்களுடைய கொள்கை வெறி, எந்த அளவு இவர்கள் வழிகேடு என்றால், பிள்ளையை பெற்ற தாயே அந்த கூறிய ஆயுதத்தை எடுத்து சின்ன கை குழந்தைகளுடைய தலையை வெட்டி அந்த தலையிலிருந்து இரத்தம் படியும் காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி ஒரு மிருகத்தனமாக, இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமாக, அறிவே இல்லாத அநாகரிகத்தனமாக இவர்கள் துக்கத்தை அனுஷ்டிப்பது ஒருபோதும் இஸ்லாம் காட்டித்தந்த ஒரு முறை அல்ல. மாறாக இது முஸ்லிம்களுக்கு தலை குனிவையும் அவமானத்தையும் கொண்டு வருகின்றது. சிறந்த முஸ்லிம் அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள், இப்படி ஷியாக்களை இப்படியெல்லாம் செய்ய வைத்து அவர்களை தூண்டுவதற்கு மேற்கு உலகங்கள் கூட அவர்களுக்கு உதவி செய்தன. அண்மை காலம் வரை ஈராக்கிலும் தஹரானிலும் இருந்த மேற்குலக நாடின் அவர்களுடைய தூதுவராலயங்கள் ஆஷூரா தினத்துக்கு அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த கொண்டாட்டங்களை, அந்த துக்க நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக அவர்கள் தூண்டிவிட்டார்கள். முஸ்லிம்களை உலகத்திலே காட்டலாம், இவர்கள் இப்படித்தான், அறிவு கிடையாது, நாகரிகம் கிடையாது, மடையர்கள் என்ற முஸ்லிம்களை காட்ட இஸ்லாத்தின் எதிரிகள் இவைகளை பயன்படுத்தி கொண்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கலாம், இந்த ஷியாக்கள் இந்த கர்பலா தினத்தை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் கொண்டாடுவதற்கு பின்னால் பல உள்நோக்கங்களும் பல மோசமான நோக்கங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன. ஹுத்பாவிலே எல்லாவற்றையும் சொல்வதற்கு உண்மையிலே நேரம் போதாது. ஆனாலும் வழிகட்ட கொள்கையுள்ள இந்த ஷியாக்கள் அவர்களுடைய கொள்கை பிரச்சாரத்துக்காக மக்கள் அவர்கள் மீது அனுதாபப்பட வேண்டும். நபியுடைய குடும்பத்தில் நாங்கள் அன்பு வைத்திருக்கின்றோம், நபியின் பேரப்பிள்ளை கொல்லப்பட்டதற்கு நாங்கள் கவலைப்படுகின்றோம் என்று காட்டி அனுதாபத்தையும் பெற்றுக்கொள்வதற்கும் சேர்த்து இந்த நிகழ்ச்சிகளை செய்வதை பார்க்கின்றோம். உண்மையில் அவர்கள் நபியின் குடும்பத்தின் மீது அன்பு வைத்தவர்கள் அல்ல. சரியாக சொன்னார், அவர்கள் நபியின் குடும்பத்துக்கு விரோதிகள். இவர்கள் செய்யும் இந்த அநாகரிகமான அறிவீனத்தனமான வழிகட்ட செயல்கள் ஒன்றுக்குமே நபியின் குடும்பத்தார்கள் எந்த விதத்திலும் பொறுப்பானவர்கள் அல்ல. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், அன்று முஃப்தார் ஸகஃபி என்ற அந்த ஷியா சிந்தனையுள்ளவன் தனது வீட்டிலே ஹுசைனுடைய ஞாபக
ஞாபகார்த்தமாக மக்கள் அழுவதற்காக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய காலப்போக்கில் அது பல வடிவங்களை பெற்று கட்டத்துக்கு போக அதற்கு பின்னால் அவர்கள் எப்படி என்றால் நாங்கள் சின்ன தக்கியாக்கள் என்றும் சின்ன சின்ன பள்ளிகள் என்றும் திக்ருகள் செய்வதற்கு கட்டுவோமே, அதே போன்ற எங்கள் முஸ்லிம்கள் கட்டுகின்றார்களே அதே போன்று ஹுசைனியா என்று அவர்கள் பள்ளிகள் போன்றவற்றை உருவாக்குவார்கள். அதற்கு பெயரே ஹுசைனியா தான். அதில் பிரதானமாக ஆஷூரா தினத்தன்று இந்த துக்க நிகழ்ச்சியை அவர்கள் அரங்கேற்றுவார்கள். ஹுசைனியாத் என்று அறியப்பட்ட அந்த அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் அல்லது அவர்களுடைய பார்வையிலேயே பள்ளிகள் உலகில் பல நாடுகளில் இருக்கின்றன. ஏதோ எங்கோ இருந்தது என்பது மட்டுமல்ல, எமது இலங்கையில் கூட அண்மையில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ஹுசைனியாத் சென்டர்கள், அந்த நிலையங்கள் எமது இலங்கையில் கூட மலைநாட்டு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் எமக்கு அதிர்ச்சியும் எமக்கு துக்கமுமான ஒரு செய்தி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல அல்லாஹு தஆலா வரலாறை சரியாக புரிந்து எமக்கு வரவிருக்கும் ஆபத்தை பற்றிய தெளிவுடன் வழிகட்டவர்களை சரியாக இனம் கண்டு நாங்கள் நடந்து கொள்ள அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கர்பலா சம்பவம் இருக்கின்றதே, அதனுடைய வரலாறை நாங்கள் பார்த்தோம். அதன் உண்மையான பின்னணி என்ன, அதில் என்ன நடந்தது, இன்று எப்படி இதை தவறாக ஷியாக்கள் பயன்படுத்துகின்றார்கள், பிழையாக சித்தரிக்கின்றார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். அவர்கள் இந்த துக்கம் அனுஷ்டிப்பது என்பது மாத்திரம் செய்பவர்கள் அல்ல, எத்தனையோ மோசமான மிக மிக பயங்கரமான கொள்கைகளை உடையவர்கள். அகீதா ரீதியில் அவர்களுடைய சிந்தனைகளை பற்றி நிறைய பேசலாம். இதே கர்பலாவை வைத்து கூட அவர்களை பொறுத்தவரையில் மக்கா மதீனாவை விட புனித நகரம் கர்பலா என்றுதான் சொல்லுகின்றார்கள். வருடாந்தம் அவர்களிலே பல லட்சக்கணக்கானவர்கள் கர்பலா நகரத்துக்கு ஹுசைன் ரதியல்லாஹு அவருடைய கபர் அங்கே இருக்கின்றது, அதை தரிசிப்பதற்காக செல்லுவார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அவருடைய கபரை தரிசிப்பதற்கு அவர்கள் சில சிறப்புகளை சொல்லுவார்கள். ஹஜ்ஜுக்கு போனாலும் கிடைக்காத சிறப்பு போன்ற சிறப்புகளை அவர்கள் சொல்லுவார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போன்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், அக்தபுன் நாஸி ஃபில் மன்கூலி வ அஜ்கலுஹும் ஃபில் மஅகூலி. மார்க்க விடயத்திலே மிகப்பெரிய பொய்யர்கள், மார்க்கம் என்று சொல்லி ஹதீஸ் என்று சொல்லி பொய்களை சொல்வதில் ஷியாக்களை விட்டால் ஆள் இல்லை. மார்க்க விடயங்களிலே இல்லாததை சொல்வதில் மிகப்பெரிய பொய்யர்கள். அடுத்து தனது காரியங்களுக்கு ஏதாவது அறிவுபூர்வமான காரணங்கள் என்று பேச வரும் பொழுது மிகப்பெரிய மடையர்கள். அவர்கள் சொல்லும் காரணங்கள் அறிவுபூர்வமாக யோசித்தால் எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். எனவே பொய்யர்களும் மடையர்களுமான அந்த ஷியாக்கள் நிறைய இல்லாத பொல்லாத கொள்கைகளையும் பழக்கங்களையும் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புறத்தில் அவர்களுடைய அனாச்சாரங்கள் இப்படி, அவர்களுடைய அத்துமீறல்கள் இப்படி இருக்கின்றது என்றிருந்தால், மறுபுறத்திலே இன்னும் ஒரு விடயமும் நடந்தது. என்ன தெரியுமா? ஆஷூரா தினம் என்றால் எமது ஊர்களிலும் பல வருடங்களுக்கு முன்னால் பரவலாக நம்பிக்கையில் இருந்ததுதான் அல்லது நடைமுறையில் இருந்ததுதான் சில விடயங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். ஆஷூரா தினத்தன்று குடும்பத்துக்கு நன்றாக சமைத்து போட்டு தாராளமாக உணவு கொடுத்தால் இப்படியெல்லாம் நன்மை கிடைக்கும் என்று ஆஷூரா தினத்தை பெருநாளை போன்று ஆக்கிவிடக்கூடிய, பெருநாளை போன்று கருதக்கூடிய வளமை இருந்தது. ஆஷூரா தினத்தன்று யார் கண்ணிலே சுருமா இட்டுக் கொள்ளுகின்றாரோ அவருக்கு ஒரு நாளும் கண்ணோய் வரமாட்டாது என்று நபி சொன்னதாக ஒரு ஹதீஸும் சொல்லப்பட்டது எமக்கு நினைவிருக்கலாம். ஆஷூரா தினத்தில் குளித்தால் இப்படி நலவு உண்டு, இப்படி செய்தால் இப்படி நலவு உண்டு என்று ஆஷூரா தினத்தில் கொண்டாட்டங்கள், அதில் சந்தோஷங்கள் என்று, அதுக்காக சிறப்புகள் என்று பல விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த ஆஷூரா தினத்தின் பித்அத்துகளில் ஒரு சிலது கொஞ்சம் நெஞ்சமாக சொச்சமாக மிச்சமாக இன்று எமது சமூகத்தில் இல்லாமல் இல்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு புறத்தில் ஷியாக்கள் அதை பெரிய ஒரு துக்க தினமாக, மிகப்பெரிய துக்க தினமாக அனுஷ்டிக்க, மறுபுறத்தில் ஷியாக்களுக்கு எதிரானவர்கள் இப்படியெல்லாம் ஹதீஸுகள் இல்லாத, ஆதாரம் இல்லாத, பொய்யான ஆஷூராவுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஆதாரம் இல்லாத இந்த விடயங்கள் எங்கிருந்து வந்தன என்று பார்த்தால் எங்கிருந்து தெரியுமா வந்தது? கூஃபாவை மையமாக வைத்த அந்த ஷியாக்காரர்கள் இப்படியெல்லாம் ஆஷூராவை துக்க தினமாக அனுஷ்டிக்க சிரியா போன்ற
டமஸ்கஸ் போன்ற பிரதேசத்தில் இருந்த ஷியாக்களுக்கு எதிரானவர்கள் பார்த்தார்கள், ஆஷூரா தினத்தை நீங்கள் துக்க தினமாக ஆக்கின்றீர்களா, அது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான தினம் என்று காட்ட, அப்படி மக்களை கொண்டாட வைக்க அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஷியாக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் செய்த ஒரு பிழையை இல்லாமலாக்க அவர்கள் இன்னும் ஒரு பிழையை செய்து முனைந்தார்கள். அதுதான் ஆஷூராவை கொண்டாட்டமான நாளாக மாற்றுவதற்கு இல்லாத ஹதீசுகளை எல்லாம் உருவாக்கினார்கள். நாங்கள் பார்க்கலாம் வரலாறிலே மார்க்கத்தில் இல்லாத பித்அத்துகள் உருவானதற்கான காரணங்கள் ஒன்றுதான் பிழையை இல்லாமலாக்க பிழையான வழிகளை உருவாக்கினார்கள். அந்நிய மதத்தின் சில பழக்க வழக்கங்கள் முஸ்லிம்களிடம் வந்துவிட்டதா, அது விலை அல்லவா, அது இல்லாமல் போக வேண்டும் என்று இவர்கள் இஸ்லாத்தில் இல்லாத சில கொண்டாட்டங்களை அங்கிருந்த கவனத்தை இங்கு திருப்புவதற்காக உருவாக்கினார்கள். இது பித்அத்துகள் இல்லாத காரியங்கள், நூதனமான அனுஷ்டங்கள் உருவாகுவதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அந்த பின்னணியில் தான் சுருமா போடுவது, குளிப்பது, தாராளமாக சாப்பாடு போடுவது, இது போன்ற காரியங்கள் ஆஷூரா தினத்தில் சந்தோஷமான காரியங்களை செய்வதற்கு இப்படி நலவு ஒன்று, இப்படி பயன் ஒன்று, இப்படி நன்மை ஒன்று என்ற இல்லாத ஹதீஸ்களும் உருவாகி இருக்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இந்த முஹர்ரம் மாதம், இந்த சிறப்பான இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் இந்த மாதத்தில் ரமதானுக்கு பின்னால் நோன்பு பிடிப்பது சிறந்த மாதமாக இருக்கின்றது. குறிப்பாக ஆஷூரா நோன்பு மிகச் சிறந்த நோன்புகளில் ஒன்று. ஜாஹிலியா காலத்தில் குறைஷிகளும் பிடித்தார்கள். நுபுவத்துக்கு முன்னால் நபியவர்கள் பிடித்ததாக கூட சில கிதாபுகளில் எங்களுக்கு காணலாம். ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலும் கூட நபியவர்கள் ஆஷூரா நோன்பை பிடித்திருக்கின்றார்கள். ஆஷூராவின் சிறப்புகளை நாங்கள் அண்மையில் பலவிடத்தம் கேட்டிருப்போம். எனவே ஆஷூரா நோன்பையும் அதற்கு முன்னால் இருக்கும் தாசுஆ என்ற 9ஆம் ஒன்றுடைய நோன்பையும் நாங்கள் விடாமல் பிடித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விமோசனத்தையும் அவர்களுக்கு விடிவையும் கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.